வணக்கம். இந்த வீடியோல நம்ம பம்பிங் லெம்மா ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பம்பிங் லெம்மா இதுல பார்த்திருப்போம், ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு பார்த்திருப்போம். அதாவது ஒரு என்எஃப்ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்எஃப்ஏ இல்லைன்னா டிஎஃப்ஏ நம்ம டிரைவ் பண்ணுவோம். அப்போ என்எஃப்ஏ டிஎஃப்ஏனா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 ஸ்டேட் இருக்கிற என்எஃப்ஏ எடுத்துட்டோம், என்எஃப்ஏ டிஎஃப்ஏ எடுத்துட்டோம்னா நம்ம இன்புட் சைஸ் வந்து 3 விட மேல இருக்கணும், 3 ஆர் மோர். அப்ப நம்ம இன்புட் வந்து ஏபிசி அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கும், இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட் போறதுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கும். அப்ப இன்னொரு இன்புட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இததான் வந்து நம்ம பம்பிங் லெம்மா ஃபார் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பார்த்தோம். இப்ப இதையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமருக்கு பார்க்க போறோம். நமக்கு தெரியும் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டயக்ராம்ஸ் தான் வரைவோம், கிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் டெரைவ் பண்ணுவோம், பார்ட்ஸ் ட்ரீ டெரைவ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு இதோட ட்ரீ டெரைவேஷன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டேட் இருக்கும், இதுல இருந்து நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய இன்புட்ஸ் வந்து டெரைவ் பண்ண போறோம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு டிரைவ் ஆயிட்டே வரும், ஒவ்வொன்றுக்கும் சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு டெரிவேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை தான் வந்து இதோட பேஸ் பிரின்சிபலா வச்சுட்டு நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரோட பம்பிங் லெம்மா ப்ரூவ் பண்ண போறோம். எதுக்காக பம்பிங் லெம்மா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கிராமர் எடுத்துக்கிறப்போ அது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரெகுலர் லாங்குவேஜ்ல இருக்கா இல்ல கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பம்பிங் லெம்மாக்கே போறோம். இப்போ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பார்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அப்போ இங்க நம்ம எடுத்துக்கிற இன்புட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா, இன்புட்டை வந்து எத்தனை டிவிஷனா பிரிப்போம்னா 1 2 3 4 5. இப்போ வந்து எல்ங்கிறது ஒரு லாங்குவேஜ், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். அதே மாதிரி தேர் எக்ஸிஸ்ட் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறாங்க, பிங்கிறது வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறாங்க, சர்ச் தட் ஒரு ஸ்ட்ரிங் எஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். இங்க நம்ம டிரைவ் ஆகுற அந்த செட் ஆஃப் டெர்மினல் சிம்பிள்ஸ் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதோட சைஸ் வந்து நம்மளோட பியோட சைஸை விட அதிகமா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இன்புட்டை 4 சப்டிவிஷனா பிரிக்கலாம். அண்ணு வந்து எஸ் நம்ம வந்து 4 சப்ஸ்ட்ரிங்கா யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் அப்படின்னு பிரிச்சோம்னா நம்மளுக்கு டெரிவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற ப்ரொடக்ஷனோட டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா யூவுக்கும் ஒய்க்கும் வரும். அதே மாதிரி நடுவில் வி எக்ஸுக்கு ஒரு டெரிவேஷன் வரும், டபிள்யூக்கு ஒரு டெரிவேஷன் வரும். பம்பிங் லெம்மா ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எஸ்ங்கிறது இஃப் இட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜா இருந்ததுன்னா இந்த இடத்துல லூப் போட்டாலும் நம்மளுக்கு வந்து இட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜா இருக்கும். அப்போ இந்த இடத்துல லூப்புங்கிறது என்ன ஆகும், டுவர்ட்ஸ் வி அண்ட் எக்ஸ்ல நம்ம லூப் பண்றோம். அப்ப u b power n w x power n y should also belongs to the given language. அததான் இங்க எழுதிருக்காங்க. இந்த மிடில் போர்ஷன் வந்து எம்டியா இருக்க கூடாது. அப்ப v-யும் x-ஓட லென்த்தும் வந்து it should be greater than or equal to 1 இருக்கணும். அதே மாதிரி மீதியை கம்பைன் பண்றப்போ அதோட வேல்யூ வந்து should be less than p இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அதோட ஃபைனல் அவுட்கம் பாத்தீங்கன்னா நடுவுல லூப் பண்ணா, லூப் இன் த சென்ஸ் அது நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாலும் அது வந்து இட் ஷுட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜ், நம்ம எடுத்துக்கிட்ட கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்ல இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நம்மளுக்கு வந்து ட்ரீ ஜென்ரேட் ஆகுது, பாஸ் ட்ரீ ஜென்ரேட் ஆகுது. அதை 3 பார்ட்டா பிரிக்கிறோம், நடு பார்ட்ல நம்ம லூப் பண்றோம். ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இது மாதிரியே தான், ரெகுலர் லாங்குவேஜ் மாதிரியே தான். அங்க ஸ்டேட்ஸ் இருந்தது, அதனால நம்ம டயக்ராம் ஸ்டேட் டயக்ராம் வச்சு போட்டுட்டோம். இங்க வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் வைக்கிறதுனால 5 பார்ட்ஸா பிரிக்கிறோம், மிடில் போர்ஷனுக்கு லூப் பண்றோம். அப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் படி பண்ணலாம்னா, ஒரு லாங்குவேஜ் ஒரு ஸ்ட்ரிங் எல்ங்கிறது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், அதே மாதிரி எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், எஸ்ஸோட லென்த் வந்து should be greater than or equal to p அப்படின்னு எடுத்துக்கிறப்போ எஸ் வந்து 5 சப்ஸ்ட்ரிங்கா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 5 சப்ஸ்ட்ரிங் சேர்க்கிறப்ப if it belongs to the language, then middle portion லூப் போட்டாலும் நமக்கு it should belongs to the same language. அப்ப u b power n w x power n வந்து it should belongs to the same language. அப்படின்னா இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து to prove any language not to be in context free-க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a power n b power n c power n. இப்போ இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம if it belongs to context free language-ஆ இல்லையான்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த பம்பிங் லெம்மா பத்தி எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, இப்போ இதுதான் இன்புட் ஸ்ட்ரிங்னா இதை வந்து நம்ம 5 சப்டிவிஷனா பிரிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா எந்த விதத்துல வேணாலும் பிரிச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து யூபினும் இந்த ஹோலை வந்து டபிள்யூனும் இதை வந்து எக்ஸ் ஒய்னும் பிரிச்சுக்கிறோம்.
இப்ப மிடில் போர்ஷனுக்கு லூப் போடுறப்போ விக்கும் எக்ஸுக்கும் லூப் போடுவோம். லூப்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஏ அதிகமாகும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் சி அதிகமாகும். ஆனா பியோட வேல்யூ அதுவே இருக்கணும், அதுவே தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்ன? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏ ஃபாலோட் பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் பி ஃபாலோட் பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் சி. அதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஆனா இந்த இடத்துல நம்ம லூப் போடுறப்ப ஏவோட வேல்யூஸ் அதிகமா இருக்கும், அதே மாதிரி சியோட வேல்யூஸும் அதிகமா இருக்கும், பியோட நம்பர் ஆஃப் பீஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப இது ஈக்குவலா கிடையாது. அப்ப வந்து நம்ம எடுத்துக்கிட்ட லாங்குவேஜ் இட் டசன்ட் பிலாங்ஸ் டு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு எழுதணும். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் முடிச்சிட்டீங்கன்னா இதுதான் வந்து பம்பிங் லெம்மா. இப்படிதான் நம்ம பம்பிங் லெம்மா ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.